கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், வார்த்தையினால் எங்களோடு கூட பேசுகிறவர். ஆண்டவரே, வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு தருகிறவர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான மன்னாவை வானத்திலிருந்து அனுப்புகிறவர் அப்பா. இந்த பூமியிலிருந்து அல்ல, வானத்திலிருந்து அப்பா. இந்த பூமிக்குரிய ஆகாரம் மன்னா எங்களுக்கு ஆண்டவரே கொஞ்ச நேரம் தான் பலன் கொடுக்கும். ஆனால் நீர் தருகிற ஆகாரம் நாங்கள் கானான் போய் சேருகிற வரைக்கும் அது எங்களுக்குள்ள ஆண்டவரே ஜீவாப்பமாயிருக்கும். எங்களை உருவாக்கும், எங்களை பலப்படுத்தும், எங்களோடு கூட பேசும், எங்களை நடத்தும். ஆண்டவரே, கானான் வரைக்கும், பரலோகம் வரைக்கும் ஆண்டவரே எங்களை வழி நடத்த உதவி செய். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மறைத்து எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த நாள்ல நீங்க எதை எங்களுக்காக ஆண்டவரை விதைத்திருக்கிறீரோ ஆண்டவர், அதை நாங்கள் அறுத்து புசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாம் எழுந்து நின்று நாம் அந்த வசனத்தை படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் முதலாவது நாம் யோசிக்க வேண்டும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் சொல்ல முடியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்லினே போலாம். ஏன்னா அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு என்று பாடல்கள் உண்டு. 1000 நாமங்கள் உண்டு இல்லைங்களா? அதுல ஒரு நாமத்தை குறித்து இந்த நாட்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு 1000 நாமம் இருந்தாலும் நீதிமொழிகள் 30:4 சாலமோன் சொல்றாரு. நீதிமொழிகள் எடுத்துங்கோ, கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். 30:4. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அவர் நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? எப்ப சொல்றார் சாலமோன்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சாலமோன் கேட்கிறாரு, அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமமும் என்ன? அப்ப அவருக்கு தெரியும் அவருடைய குமாரன் வரப்போகிறார். சாலமோனுக்கு தெரிந்திருந்தது. அவருடைய அவரையும் அவர் அறிந்திருந்தார். அவர் இருந்த நாட்களில் அவருடைய குமாரன் இல்லை. ஆனா வரப்போகிறதை அவர் முன்னறிந்திருந்த ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார். அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? இப்படி வேதத்துல அநேக பக்தர்கள் கேட்டிருக்கிறாங்க, உம்முடைய நாமம் என்ன? நம்ம என்னைக்குன்னா அப்படி கேட்டிருக்கிறோமா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆராதிக்கிறவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. இந்த புஸ்தகத்துல எழுதி இருக்கிற நாமங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அறியாத நாமங்கள் இன்னும் எத்தனையோ இந்த வேதத்துல உண்டு. அந்த நாமங்களை நாம் தேடி எடுக்க வேண்டும். அந்த நாமங்களை நாம் தேடி எடுக்க 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 அவருடைய நாமங்கள் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு நாமத்திலேயோ இல்ல 1000 நாமத்திலேயோ அவர் அடங்கி இருக்கிறவர் அல்ல. அவருடைய நாமத்தை நாம் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் தேட 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 நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் ஆராயும் பொழுது, தேடும் பொழுது, ஆண்டவரே நீர் யார், உம்முடைய நாமம் என்ன, என்னுடைய முற்பிதாக்கள் கேட்டார்களே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார்களே, நாங்களும் கேட்கிறோம் அப்பா உம்முடைய நாமம் என்ன. ஆண்டவரே நாங்கள் அறிந்த நாமம் கொஞ்சம் தாப்பா, அறியாத நாமங்கள் நிறைய இருக்கிறது ஆண்டவரே, அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, எங்க கண்களை திறந்தருளுங்க. கண்கள் திறக்கப்படணும். இளையாம் சொல்றாரு, கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக. இல்லைன்னா யாரோ சொன்னாங்க இயேசு நாமம், யாரோ சொன்னாங்க சர்வ வல்லமை உள்ள நாமம், யாரோ எழுதி இருக்கிறாங்க முற்பிதாக்களுடைய நாமம், இதெல்லாம் சொல்லி நம்ம போயின்னு இருக்கவேமே தவிர அவருடைய நாமம் என்ன? சாலமோன் கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய குமாரனுடைய நாமம் என்ன? சாலமோனுக்கு தெரியாதா அவருடைய நாமம்? ஆனாலும் ஞானிகளின் பிரதான ஞானியாகிய சாலமோன் கேட்கிறாரு, இன்னும் நான் கேட்கிறேன் ஆண்டவரே உன்னுடைய நாமம் என்ன? யாக்கோபு ஒரு முறை கேட்கிறாரு, ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல யாக்கோபு ஒரு முறை கேட்கிறாரு. ஆண்டவர் அவரை சந்திக்கும் பொழுது அப்படியாக அந்த இதெல்லாம் அந்த ஆற்றையெல்லாம் கடந்து அவர் தனித்து இருக்கும் பொழுது ஒரு இரவு முழுவதும் ஒரு புருஷனோடு கூட அவர் போராடி கொண்டு இருக்கும் பொழுது அவர் தொடை சந்து நரம்பை தொட்டு அவருடைய நரம்பு சுளுக்கி போய் அவர் அப்படியும் விடாமல் அவர் பிடித்து கொண்டு அந்த தூதன் சொல்லுகிறார், அந்த புருஷன் சொல்லுகிறார், நான் போக வேண்டும், பொழுது விடுகிறது, என்னை விட்டு விடு என்று சொல்லியும் தேவதாசன், ஆண்டவரே தேவதாசனே நான் உம்மை விடுவதில்லை. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தது அவருக்கு. அவர் கேட்டார், என்னை நீர் நம்ம எப்பவுமே அதை தானே சொல்லி ஜெபிக்கிறோம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல நாங்களும் உங்களை கெட்டியா பிடிச்சிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க எங்களை ஆசீர்வதிங்கன்னு. ஆனா யாக்கோபு இன்னொன்னு கேட்கிறாரு, அதை மறந்துட்டோம் நம்ம. அவர் கேட்கிறாரு, உம்முடைய நாமம் என்ன? ஆசீர்வாதம் எல்லாமே கொடுக்குமா? கல்லுகிட்ட போய் நின்னாலும் கொடுக்கும், மண்ணுகிட்ட போய் நின்னாலும் கொடுக்கும், கட்டை கிட்ட போய் நின்னாலும், புலி கிட்ட போய் நின்னாலும், சிங்கத்திட்ட போய் நின்னாலும், தண்ணி கிட்ட, சூரியன் கிட்ட, எலி கிட்ட, புலி கிட்ட, பூனை கிட்ட போய் நின்னு கேக்குறாங்க பாரு போட்டுக்குன்னு, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாம் கொடுக்கும் தான். ஆனா போறதுக்கு முன்னால நாம் கேட்கிறவர் யார், அவருடைய நாமம் என்ன? அந்த ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோடு கூட வேதனையை கூட்டார். ஆனா நம்ம உலக ஜனங்கள் போய் நின்று எல்லா காரியங்கள்கிட்ட நின்று கேட்டு வாங்குற அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதோடு கூட வேதனை தான் வரும். எவ்வளவு வருதோ அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கெட்டுன்னு போய் கொட்டுவாங்க. இல்ல, நாம் ஆராதிக்கிற யாக்கோபு கேட்கிறார், என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட கேட்கிற ஒண்ணு, ஆண்டவரே நீர் யார், உங்களுடைய நாமம் என்ன? நம்ம கேட்கிறோமா? உங்களுடைய நாமம் என்ன? மோசே கேட்கிறாரு இல்லைங்களா? மோசே கூட கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க என்ன அனுப்புறீங்க? யாத்ராகமத்துல 3வது அதிகாரம் 14வது வசனம் மோசே கேட்கிறாரு. மோசே ஆண்டவர் அந்த எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்த ஜனங்களை, ஏறக்குறைய புருஷர்கள் 6 லட்சம் ஜனங்கள், அவர்களையும் அவர்கள் மனைவிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவருடைய ஆடு மாடு மிருக ஜீவன்களையும் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ கொண்டு போக, நீ அவர்களை விடுவித்து கொண்டு வா என்று சொல்லி மோசேயை அனுப்பும் பொழுது மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களை நான் பார்த்திருக்கிறேன், இப்போ உங்களுடைய மகிமையை இப்ப நான் பார்த்திருக்கிறேன், ஏதோ கொஞ்சம் நான் அறிஞ்சுன்னு இருக்கிறேன் நீங்க யாருன்னு. ஆனா ஜனங்க கேக்குவாங்க, ஆண்டவரே நான் போயிட்டு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறப்போ
ஜனங்க கேக்குவாங்க, என்ன யாரு எங்களை விடுவிச்சுன்னு வான் சொல்லுந்து எங்களை கொண்டு போறது யாரு? 430 450 வருஷமா நாங்க அடிமைதனத்துல இருந்தோமே, இவ்வளவு அடிமைதனத்துல வாழ்ந்து இருந்த எங்களை யாரும் கூப்பிடல. இப்ப நீங்க கூப்பிடுறீங்களா? யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லிட்டு. யார் அது கேக்குவாங்க ஆண்டவரே. நான் என்ன சொல்லுறது? நான் என்ன சொல்லுறது ஆண்டவரே? உங்களுடைய நாமம் என்ன? நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீங்கள் கேட்டாக்கா நீ என் நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார் என்று சொல்லி போய் சொல்லு போ மோசே. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். உண்மைதான். இதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? இருக்கிறேன் என்றவரே, இருக்கிறேன் என்று எங்களை அழைத்தவரே, அடிமைதனத்துல, வியாதியில, பலவீனத்துல, விக்கிரக ஆராதனையில, பாவத்துல ஜீவித்திருந்த எங்களை அழைத்து எங்களை விடுவித்து எங்களை நடத்துகிற இருக்கிறேன் என்று இருக்கிறவரே. ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொன்னவரே. அந்த நாமத்தை நாம் அறிய வேண்டும். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதி அந்தம். ஹல்லேலூயா. புதிய புதிய நாமங்களை சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். புதிய புதிய நாமங்களை சொல்லி வேதத்தில் ஆராய்ந்து எடுத்து அவரை அப்படியாக நாம் புகழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சொல்ற அந்த நாமத்தையே சொல்லி இருக்க கூடாது. சொல்லணும், இல்லன்னு சொல்லல. ஆனா நாமும் இன்னும் ஆண்டவரை என் முற்பிதாக்கள் உங்களை கேட்டாங்களே, அவங்களுக்கு நீங்க வெளிப்பட்டு சொன்னீங்களே உங்க நாமத்தை. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க சொல்லுங்க யாருன்ட்டு. ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, உங்க நாமம் என்ன? இன்னும் புதை பொருட்கள் இருக்கிறது உங்க நாமத்தை குறித்து. இந்த உலகம், இந்த புஸ்தகம் கொள்ளாது என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீங்க செய்த காரியத்தை குறித்து. அப்ப நீங்க எந்தெந்த நாமத்துல நீங்க வெளிப்பட்டு இருக்குவீங்க ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஆகாருக்கு வெளிப்பட்டார். எப்படி? காண்கிற தேவனாய் வெளிப்பட்டார். ஆகாருக்கு வெளிப்பட்டார். ஆகார் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. ஆகாருக்கே காண்கிறவராய் வெளிப்பட்டார் என்றார், எல் ரோகியாய் வெளிப்பட்டார் என்றார். நீங்களும் நானும் இவ்வளவு வருஷமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். அவருடைய நாமம் என்ன என்பது வெளிப்படும். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ வரோம், ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ கேட்கிறோம், அப்படியே இருக்க கூடாது. ஆண்டவரே, நீங்க யார் என்பதை நான் அறிந்து உம்மை ஆராதிக்க வேண்டும். உங்களுடைய நாமம் என்ன என்பதை சரியாய் புரிந்து கொண்டு நான் உம்மிடத்துல ஜெபிக்க வர வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு சொன்னார், இந்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிறார். யாக்கோபு கேட்டதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை ஏன் என் பேரை கேட்கிறப்பா நீ சொல்லிட்டு சைலண்டா ஆயிட்டாரு. ஆனா யாக்கோபு சைலண்ட் ஆகல. யாக்கோபு அவருடைய நாமத்தை அந்த இடத்துல புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனை நான் இந்த இடத்துல முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. பெனியேல் என்று அர்த்தம் என்ன? முகமுகமாய் தேவனை இந்த இடத்தில் கண்டேன், உயிர் தப்பி நான் பிழைத்தேன். நம்மை கூட கர்த்தர் எத்தனை முறை பிழைக்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு பேர் வச்சிருக்கிறோமா நம்மளுக்கு அவருக்கு? ஹல்லேலூயா. அறிவு கெட்டாத காரியம். தேவ சமூகத்தில் நாம் உட்காரும் பொழுது இந்நாட்களில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனையோ நாமங்களை ஆராதனை பண்ணுகிற வீரர்கள் தோண்டி எடுக்க ஆரம்பித்து பாடல்கள் மூலியமாய் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளிப்படுவாரானால் ஏன் நமக்கு வெளிப்பட மாட்டார்? ஏன் நமக்கு அந்த நாமத்தை தெரிவிக்க மாட்டார்? ஹல்லேலூயா.
ஆமேன். அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல அவருடைய நாமம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? எத்தனை நாமம் அந்த இடத்துல குறிப்பிக்கப்படுகிறது? 5 நாமங்கள் குறிக்கப்படுகிறது. 1 அதிசயமானவர், 2 ஆலோசனை கர்த்தர், 3 வல்லமை உள்ள தேவன், 4 நித்திய பிதா, 5 சமாதான பிரபு. அவருடைய நாமங்கள் பத்தீங்களா? அப்ப ஏசாயாவுக்கு அந்த 5 நாமத்தின் மூலியமா வெளிப்பட்டாரு. அந்த 5 நாமங்கள், ஏன்னா அவர் பார்த்தாரு, அவருடைய அதிசயத்தை பார்த்தாரு, அவருடைய வல்லமையை பார்த்தாரு, அவர் நித்திய பிதா என்பதை அவர் பார்த்தாரு, அவர் சத்தியமுள்ள தேவன் என்பதை பார்த்தார், அவர் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் அவர் பார்த்தார், அவர் சமாதான பிரபுவாய் வரப்போகிறார் என்றும் அவர் பார்த்தார். அவர் ஆரம்பத்தை மாத்திரம் ஆண்டவர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தல, அவருடைய முடிவார் சொல்லிட்டு போனார் இல்லையா, உங்களுக்காக நான் சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன அந்த கர்த்தத்துவத்தை அவர் பார்த்தார். அதாலதான் அவருடைய நாமங்களை அவர் உச்சரித்ததை நம்ம பார்க்கிறோம். நமக்காக அவருடைய நாமங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் 4 அந்த நாமங்கள் நிமித்தமா நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த நாமத்துல எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்திருக்கிறோம் இல்லைங்களா? வேதத்திலிருந்து தான் பார்க்கிறோம். நம்ம வேதத்திலிருந்து தான் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்துல தேவதாசர்கள் மூலியமாய் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். அவர்களுக்கு செய்தார் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 பாருங்க, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி அப்படின்னு சொன்னா யாராலே என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும் இல்லைங்களா? அப்போஸ்தலர்ல சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஏன் சொன்னா எப்படி இருக்குதுமா வசனம்? வானத்துக்கு நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவருடைய நாமத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டு. அது இருந்துச்சா நமக்கு? எத்தனை பேர் இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி. வசனம் சொல்லுகிறது, கிளியரா சொல்லுறாரு, அவராலே அன்றி வேறு ஒருவரால நமக்கு ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே மனுஷருக்குள்ளே தேவனுடைய நாமமே அல்லாமல் நமக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த நாமம் ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாமத்திலே தான் நமக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு அந்த நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்ததால தான் இன்றைக்கு நாம் சந்தோஷமா இருக்க தேவன் கிருபை செய்தார். இல்லனா ஒரு குற்ற உணர்ச்சியோடு கூட, ஒரு பாவ உணர்ச்சியோடு கூட நான் இருந்திருப்பேன். ஏன்னா நான் அப்படிப்பட்டவான ஒரு பரிசுத்தவதியா இந்த பூமியில பறக்கவா இல்ல, வளரவா இல்ல, வாழவா இல்ல, நிக்கவா இல்ல. ஹல்லேலூயா. ஓ, என்னை விட கேவலமாக யாருமே இந்த பூமியில இருந்திருக்க முடியாது. கர்த்தர் என்னை தேடி வந்து, அந்த நாமம் என்னை தேடி வந்தது. வேறு எந்த நாமமும் என்னை தேடி வரவில்லை. நான் தேடின போன நாமங்கள் எத்தனையோ இருந்தது. ஆட வெட்டணும், கோழியை வெட்டணும், கோல்டுல நகை போட்டோம், கோயிலா ஏறி இறங்கணும். எந்த நாமமும் என்னை தேடி வரவில்லை, எங்களை தேடியும் வரவில்லை. ஒரே ஒரு நாமம் எங்களை தேடி வந்தது. அந்த நாமத்தினாலதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றதாலதான் இன்றைக்கு சந்தோஷமாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் சாபங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய எல்லா சாப தலைமுறைகள் உடைக்கப்பட்டது. அந்த நாமத்தில் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று நிச்சயத்தோடு கூட மதில நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்துல நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. ரோமர் 10:13 நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், ஹல்லேலூயா, பாத்தீங்களா, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஏதோ என்னைக்கு பேச்சியம்மா, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? 40 வயசுல. பிலோமினாண்டி, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? 92ல. இப்படி ஒருத்தரை கேட்க போனா வருஷத்தை சொல்லுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் வருகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ளுவோமானால் அப்பதான் நம்ம முழுமையான ரட்சிப்பை நாம் அடைய முடியும். ஹல்லேலூயா. என்னைக்கோ பெற்ற ரட்சிப்பை வச்சுன்னு நம்ம ஓட்ட முடியாது. என்னைக்கோ ஒரு வஸ்திரத்தை போட்டாரு இல்லையா, 40 வயசுல போட்டாரு, 92ல போட்டாரு, 90ல போட்டாரு. ஒருத்தரும் ஒரு வருஷத்தை சொல்லுவோம். அன்னைக்கு போட்ட வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் சால்வை நம்மளுக்கு போட்டாரு இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் அதே வஸ்திரத்தை நம்ம போட்டுன்னு இருந்தா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த வஸ்திரத்தை வெளுத்து தோய்க்க வேண்டும். மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய வஸ்திரத்தை வெளுத்து தோய்த்திடுங்க. யோசுவா சொல்றார், உங்களை பரிசுத்தப்படுத்திக்குங்க. ஒரு நாளும் அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நாம் நுழைய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, பாருங்க, யோவான் 1:12 யோவான் சொல்றாரு. ஹல்லேலூயா. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறாரா? அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம். ஒன்னு ரட்சிப்பு கொடுத்தாரு, 2வது அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை, கரங்களை உயர்த்தி அவருடைய பிள்ளைகள் எல்லாம், ஆண்டவரே இன்னைக்கு நான் யார், எங்க அப்பா எங்க அம்மா ஒருவேளை இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவரே எங்களை மறந்தாங்களோ எங்களை மறக்கலையோ எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரே இன்னைக்கு அந்த அதிகாரம், ஆண்டவர் நீங்க எங்க அப்பா, நான் உன் பிள்ளை, ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அப்பா, என் தாய் தகப்பன் எங்களுக்கு ஆசை எங்க பேர் மேல எழுதி வைக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என் தேவன் நீர் எங்களுக்கு, ஆண்டவரே உங்க நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசத்தை வைத்தபடினாலே உம்முடைய பிள்ளைகளாக ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் குயிக்கா முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த நாமத்துல நமக்கு ரட்சிப்பு, அந்த நாமத்துல ரட்சிக்கப்பட்ட பின்பு பிள்ளைகளாகும்படியான அதிகாரம். 3வது, அந்த நாமத்துல நம்மளுக்கு ஞான ஸ்நானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை நிறைவேறும்படியாக, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல எத்தனை பேர் நம்ம ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம்? எல்லாரும் ஹல்லேலூயா. ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கிறோம். நம்ம ஒருவேளை எடுக்கலனா, இந்த மாதம் நமக்கு ஞான ஸ்நான ஆராதனை இருக்கிறது. நாம் ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஞான ஸ்நானத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படும். இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் வயது இருக்கிறது, இன்னும் வருஷம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அறிவில் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் வேதத்தில் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்தில் வளரட்டும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வெயிட் பண்ண வைக்க கூடாது. அவர்களுக்கு ஞானம் வந்த பிறகு ஸ்நானத்தை கொடுக்க, 13 வயசுக்கு மேல பிள்ளைங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுக்க வேண்டும் நாம். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை பார்த்து கொள்ளுவார், தேவன் அவர்களை வளர்த்து எடுப்பார், தேவன் அவர்களை நடத்துவார்.
எங்க புள்ளலாம் எங்க பையெல்லாம் கேட்குவாரு, ஏன் மம்மி எனக்கு எவ்வளோ சீக்கிரம் ஞானஸ்நானம்? அன்னைக்கு கொடுத்துருந்தாலதான் இன்னைக்கு நீ நிற்கிறப்பா. அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு இருந்தேனா, இன்னும் கொஞ்சம் வளரு, இன்னும் கொஞ்சம் நீ இன்னும் தேருனாக்கா என்னால் முடிஞ்சிருக்காது. உன்னை வளர்க்கவோ தேர்க்கவோ உன்னை படிக்க வைக்கவோ உன்னை ஆழ்விக்குரிய வாழ்க்கையில் நடத்தவோ என்னால் முடிஞ்சிருக்காது. அன்னைக்கு ஆண்டவருக்குள்ள உன்னை நான் ஒப்பு கொடுத்திருந்தாலதான் இன்னைக்கு அவரு உன்னை வளர்த்து எடுத்துன்னு வராரு. ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும். நம்ம வேறு எந்த நாமத்துல நம்ம ஞானஸ்நானம் எடுத்துடக்கூடாது. போயிட்டு நிறைய பேர் இயேசுவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் வச்சு ஞானஸ்நானம் எடுக்குவாங்க. அப்படி இல்லை. அவருடைய நாமம் சாலமோன் கேட்கிறாரு இல்லையா, உம்முடைய நாமம் என்ன, உன்னுடைய குமாரனுடைய நாமம் என்ன? அந்த நாமத்துல நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல நம்ம ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் எடுத்திருக்க வேண்டும், எடுக்க பழக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூணாவது நம்ம பார்த்தோம், அவருடைய நாமத்துல நம்மளுக்கு ஞானஸ்நானம் இருக்கிறது என்று சொல்லி. அந்த நாமத்திற்கு முன்பாக பிலிப்பியர் 2:10 நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:10, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் முடங்கும்படிக்கு ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கு அந்த நாமத்தை அவர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற யார்? நம்முடைய கால்கள் எங்கெங்கயோ போய் முடங்கின்னு இருந்துச்சு, நம்ம வாய் எதையோ கூப்பிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல, இல்லைங்களா? எதையோ பாரு, எஸ்தர் நல்லா அழகா சிரிச்சு, நாமா எதையோ கூப்பிட்டு இருந்தோம். எதோ காது இல்லாதது, கண் இல்லாதது, மூக்கு இல்லாதது, கால் இல்லாதது, முடவமா கண்டு எலி புலி இப்படியா சிங்கம் இப்படியெல்லாம் கூப்பிட்டு கண்டோம் ஒரு நாள்ல. ஆனா அவருடைய நாமம் நமக்கு நம்முடைய முழங்கால்களை அவருக்கு முன்பாக முடங்க செய்திருக்கிறது. நம்முடைய நாவுகள் அவரே கிறிஸ்துவென்று அறிக்கை செய்கிற அளவுக்கு நம்முடைய நாவுகளை கர்த்தர் திறந்திருக்கிறார். அந்த அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல நம்முடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும். எப்படி? கர்த்தரே தேவன் என்று. அவர்தான் நமக்கு தேவன். வானத்துக்கு கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல ஆண்டவர் பாருங்க, பேதுரு போறாரு, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பேதுரு போறாரு. போய் 40 வருஷமா முடவமா கடந்த ஒரு முடவனை அப்படியாக அந்த 6வது வசனத்துல, வெள்ளி பொண்ணு என்கிட்ட எதுவும் இல்லை, ஆனா எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்ன இருந்ததா? இயேசுவின் நாமம், நசரேயனாகிய இயேசுவின் நாமம் இருந்தது. அந்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால அவர் கரத்தை கொடுத்து நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அந்த கால்கள் எல்லாம் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தில், அந்த இயேசுவின் நாமத்துல அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஏன் சொன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மத்தேயு 18 சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, 2-3 பேரை நாமத்தினால எங்க இருக்கிறீங்களோ, மத்தேயு 18:20 சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினால நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நான் வருவேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த 2 பேர் ஒருமனப்பட்ட நாமத்துல இருக்கும் பொழுது அந்த நாமம் செயல்பட்டு விடுதலை கொடுத்தது. வியாதியில் இருந்தவனை விடுதலை கொடுத்தது, கட்டுண்டவனை விடுதலை கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினால நாம் பாக்கியவதிகள். இன்னும் ஏன் ஆண்டவரே நான் எவ்வளோ கேட்குறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கலாம். நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ கேட்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யோவான் 14:13-14 ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 14வது அதிகாரம் 13-14,
என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க எதை கேட்டாலும் என் நாமத்துல நான் செய்யறேன்றாரு அவரு. நீங்க எதை கேட்டாலும் நான் செய்யறேன். ஆனா எப்படி கேட்கணும்? பிதாவின் சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அவருடைய நாமத்துல. சும்மா போய் நின்னு கேட்க கூடாது. வட 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 வடன்னு ஒலறின்னு இருக்க கூடாது. ஏதோ ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா எனக்கு தான் சத்தம் இருக்குது, எனக்கு தான் ஜெபம் பண்ண தெரியும், நான் ஜெபம் ஒரு நாளும் பண்றேன்ட்டு ஏதோ ஒண்ணு போய் ஏதோ ஒண்ணு புரியாத அளவுக்கு ஜெபத்தை நம்ம செய்யக்கூடாது. அவருடைய நாமத்துல நம்ம ஒரு சில 2 வார்த்தைகளை சொல்லி கேட்டாக்கா அதை நான் செய்யறேன்றார் ஆண்டவர், அதை நான் தரேன்றார் ஆண்டவர். அவருடைய நாமத்துல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து யோவான் 14:26 அவர் சொல்றாரு. யோவான் 14, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை, ஆமென், நினைப்பூட்டுவார். 4வது என்ன கொடுக்கிறார் நம்மளுக்கு? பரிசுத்த ஆவியை தருகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்துல நாம் பிதாவை கேட்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு இல்ல, என்னாலே அன்றி நீங்கள் பிதாவை பார்க்க முடியாது. நான் தான் வாசல், என் வாசல்ல தான் நீங்க அங்க போனோம், என்னாலே அன்றி நீங்க பார்க்க முடியாதுன்ட்டாரு. அதுதான் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? அல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? தைரியமா கரங்களை உயர்த்துங்க. அபிஷேகம் ஒருவேளை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவரே என்னைக்கோ பெற்ற அபிஷேகம் இல்லை, அன்னைக்கு பெற்ற அபிஷேகம். என்னைக்கு அபிஷேகம்? ஐயோ ஒரு நாள் அன்னைக்கு நிரம்புனப்பா, இன்னைக்கு நிரம்புறோமா, இப்ப நிரம்புறோமா? அந்த பரிசுத்த ஆவியான ஒரு தேற்றரவாளன் நமக்கு இப்ப நம்மள நடத்துறாரா? அன்னைக்கு நடத்தினாரே நம்மள, இதுதான் வழி, இதுல நடன்னு சொன்னாரு, இன்னைக்கு அந்த சத்தம் என் காதுல கேக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அவர் அனுப்புவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க யோவான் 16:24, யோவான் 16:24, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே கேட்கல, கேளுங்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்துல நமக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷம். சொல்லுங்க எல்லாரும், சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. நீங்க கேட்கல, அதுக்கு தான் இன்னும் துக்க முகமா இருக்கிறோம். யார் சிரிச்சிருந்து? ஆமா, கேட்டோம்னா நிச்சயமா சந்தோஷத்தை தருவார் அவரு. ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனை எனக்குள்ள இருந்தாலும் சரி இல்லீங்களா, தலைக்கு மேல வெள்ளம் வந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை ஒருவனாலும் கெடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நாமத்துல நீ இன்னும் கேட்கலாத, நீ கேளு, உனக்கு உன் சந்தோஷத்தை நான் தருவேன். அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அது அரைக்குறையான சந்தோஷம் அல்ல. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் தற்காலிகமானது, கொஞ்ச நேரம் தான். நம்முடைய கணவன்மார்கள் ஏதாவது ஒரு சாரி எட்டுன்னு வந்து கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவர் வேற எதனா பேசிட்டாருன்னா உன் சாரியை வேணா எனக்கு ஒன்றும் வேணாம், போயிடுச்சு அந்த சந்தோஷம் இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது நமக்கு எதனா ஒன்று செஞ்சுட்டா சந்தோஷம், அதே பிள்ளைங்க நம்முடைய வார்த்தையை கேட்கலன்னா போச்சா அந்த சந்தோஷம். டிவிக்கு முன்னால கொஞ்ச நேரம் சந்தோஷம், உலகத்துல கொஞ்ச நேரம் சந்தோஷம், ஏதோ கூட்டணும்னா கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, நித்திய சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை, நிறைவான சந்தோஷம் யாருக்கெல்லாம் வேணும், யாருக்கெல்லாம் இன்னைக்கு வேணும் அந்த நிறைவான சந்தோஷம்? ஆண்டவர் என்னால நடக்க முடியலனாலும்
சரி ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருப்பேன். என் சந்தோஷத்தை இந்த காலு குடுங்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, என் மகள் சுகமாகலனாலும் பரவாயில்ல, என் சந்தோஷத்தை ஆண்டவரே கெடுக்க முடியாத அந்த வியாதி, எனக்கு வர்றதுக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே இந்த பணமோ இந்த காசோ பறிக்க முடியாது ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், அவருடைய நாமத்துல வருகிற சந்தோஷம் நிறைவான சந்தோஷம். நடக்கவே முடியல, போன வாரத்துல இருந்து நடக்கவே முடியல உஷா, நடக்க முடியலக்கா, காலையில கூட முடியலக்கா, எனக்கு காலை எப்படி புடிச்சிட்டானே, பரவாயில்ல காலை தானே புடிச்சான். யாக்கோப கூட நொண்டி நொண்டி தான் நண்டாரு, காலை தான் புடிச்சான். ஆண்டவரை பிடிக்கிறவங்களெல்லாம் அவன் பிடிக்குவான் தான். அப்போ நம்ம நினைச்சுக்கணும் நம்ம அதிகமா ஆண்டவரை பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. யார் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரை நம்ம எவ்வளவு போராடுறோமோ, ஆண்டவர்கிட்ட போராடுறவனுடைய கால்தா தொடை நரம்பு சொடப்பட்டது, சுளுக்கியது, நடக்க முடியல, நொண்டுனாரு. இன்னைக்கு உன் காலம் என் காலம் மத்தவங்க காலம் பிடிக்கிறானா, சந்தோஷம். ஆண்டவரை நான் முகமுகமாய் காண்கிறேன். நான் அவருக்கு பெயரிடுவேன், பெனியேல் என்று பெயரிடுவேன், யாவே என்று பெயரிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிறார் என்று பெயரிடுவேன், இருக்கிறவர் என்று நான் பெயரிடுவேன். என் காலை தொட்டாலும், என் கையை தொட்டாலும், என் சரீரத்தை தொட்டாலும், எனக்குள்ள இருக்கிற நிறைவான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற சந்தோஷத்தை திருட ஒருவனாலும் முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மத்தேயு 19:20 வந்து சீஷருங்க கேட்குறாங்க, ஆண்டவரே உன் நாமத்தில் நாங்கள் எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோமே ஆண்டவரே. எப்படி சொல்றாங்க? 19 29மா, 19:29 பாரு. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது எதையெல்லாம் நீ விட்டாயோ அதெல்லாம் எங்க கிடைக்கும் உனக்கு? 100 அத்தனையாய் பரலோகத்துல கிடைக்கும் அவனுக்கு. கரங்களை உயர்த்தி பலத்தை விடுறோமா. நான் நண்டு சொல்றாங்க இல்லையா டாக்டர், எனக்கு கூட அப்படித்தான். நீ ரொம்ப நடக்கிற மம்மி, நீ ரொம்ப நடக்கிறக்கா, நீ ஓடினேக்குற, அதுக்கு தான் உனக்கு கேப் வந்துட்டு இருக்குது, உனக்கு அதுதான் கால் வலி வந்துட்டு இருக்குது. ஐயோ, என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நம்ம எதெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் 100 மடங்கு அவர் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா ஒண்ணு, அவர் நாமத்தின் நிமித்தமா இருக்கணும். நம்ம எங்கெங்கயோ ஓடிட்டு உலக பிரகாரமான வேலைகளை செஞ்சுட்டு எதையோ செஞ்சுட்டு எனக்கு கால் வலி கை வலி, நான் இதெல்லாம் ஏசப்பா 100 மடங்கு தருவார்னா தரவே மாட்டார். இருக்கிறதும் போச்சு, உள்ளதும் போச்சு, நல்லா கண்ணான்வார் இல்லைங்களா? ஆண்டவருக்காக, ஆண்டுடைய நாமத்துக்காக நம்ம எவ்வளவு எதை இழந்தாலும் அதை 100 மடங்கு, அது பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ தாயோ தகப்பனோ பலனோ சுகமோ ஆரோக்கியமோ எதை இழக்கிறோமோ அவருடைய நாமத்துக்காக அதை 100 மடங்கு. அருமையான சகோதரி மகள் குமாரி கணவனை இழந்தார், நிச்சயம் அதுக்காக 100 மடங்கு கணவனை கொடுப்பார் இல்ல, அந்த 100 மடங்கு கணவனுடைய அன்பை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக அன்பு தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வரும். அவருடைய நாமத்துல சீஷருங்களை பார்க்கிறோம் இல்லைங்களா? பேதுருவெல்லாம் என்ன பண்ணாங்கோ, நீ என் நாமத்தை நீ பேசக்கூடாது இல்லைங்களா, அடி உத பேசக்கூடாது, நீ இப்படி பண்ண. 19 அப்போஸ்தலர் 19:13 பாருங்க. அப்போஸ்தலர் 4:18-19-20 4:18-19-20 சீக்கிரம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாதுன்னு கட்டளையிட்டாங்க. யோவானும் ஆமா
ஆமென். நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 5:28 பாருமா அப்படியே. 5:28, 29. போதகம் பண்ணக்கூடாது. ஆமென் ஆமென். 29 அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. அந்த நாமத்தின் நிமித்தமா பலவிதமான உபத்திரம் நமக்கு வரும். நேத்து கூட ஒரு சகோதரி யாரோ சொன்னாங்க, பேசின்னு இருக்கிறப்போ, போனீங்களே, போறியே, ஜெபத்துக்கு போறீங்களே, ஊழியத்துக்கு போறீங்களே, என்ன கிடைக்குது? நிறைய இடத்துல பார்க்குறோம். அவளுடைய போயிட்டு இது எங்கேயோ தான் கேட்டேன் நான், அது நேற்று இல்லை, எங்கேயோ கேட்டேன் நான். அது யாரோ ஒரு சகோதரன் சொன்ன காரியம். ஊழியத்துக்கு போகிறப்போ இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. மனைவி கணவன் மனைவியை, நீங்கள் ஊழியத்தை செய்கிறீங்களே, நீங்கள் இதை செய்கிறீங்களே, அதை செய்கிறீங்களே, இதை பேசாதீங்க. நீங்கள் இது நிமித்தமாக பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. வரும், நம்மளுக்கு கூட பாடுகள் வரும். அந்த நாமத்தில் நம்ம நிற்கும் பொழுது, ஊழியத்தை செய்யறப்போ பாடுகள் வரும், ஜெபத்துல நிற்கும் பொழுது அந்த நாமத்துல பாடுகள் வரும். ஆனா பேதுருவை போல, யோவானை போல நம்ம தைரியமா சொல்லணும், ஆண்டவர் உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலாக என் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறதை நான் விரும்புவேன். அந்த நாமத்தை குறித்து நான் பேசுவேன். அந்த நாமத்தை குறித்து நாம் பேச ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார், தைரியத்தை தருகிறார். அந்த நாமம் நமக்கு எதை தருகிறது? தைரியத்தை. அதுவரையிலும் பேதுரு 1வது அதிகாரம் அப்போஸ்தலர் 1 மட்டும் ஒரு கோழையாக இருந்த பேதுரு. ஆனா அந்த நாமத்தை குறித்து அவர் அறிந்து, அவர் நாமத்தின் நிமித்தமா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு தைரியம் அந்த பேதுருக்குள்ள வருகிறது. நான் கூட 2-3 நாளா எங்க பையன்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், நானும் ஒரு கோழையா இருந்தேன்ப்பா. ஒரு நாட்கள்ல அழுவேன், யாருன்னா எதனா சொல்லிட்டா அழுதுருவேன். வெளியே போறதுக்கு பயமா இருக்கும், எப்படி வாழணும்னு பயம், எப்படி ஜீவிக்கிறதுன்னு பயம். அழுதேன் நான் எங்க பையன்கிட்ட சொல்லின்னு சாட்சிய. இப்படியெல்லாம் இருந்த நாட்கள் உண்டு. ஆனா எப்ப ஆண்டவர் நம்மளை தேடின்னு வந்து எனக்குள்ள அவர் நிரம்பினார். அன்னிலிருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த பொம்பளையாங்கோ, ஆம்பளை மாதிரி அங்கோ அப்படின்ற அளவுக்கு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நின்று பேசக்கூடிய பலத்தை கொடுத்தாரு. எது பேசுறோமோ இல்லையோ, இந்த 30 வருஷமா இந்த உலகத்தை கடந்து வர, உலகத்தை ஜெயித்து வர கர்த்தர் கிருபையை பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பலன் நமக்கு தருவது அந்த நாமம் மாத்திரமே தான். ஹல்லேலூயா. லாஸ்ட் நம்ம பார்க்க போறோம், நியாயாதிபதிகள் 13 கூட மனோவா கேட்கிறாரு, சிம்சோனுடைய தகப்பன் உன்னுடைய நாமம் என்ன தெரியுங்களா? அது மனோவா கேட்கிறார், சிம்சோனுடைய தகப்பன், ஆண்டவரே எனக்கு நீங்க குழந்தைய தரணிட்டீங்க, நீங்க யார் ஆண்டவரே, உங்க நாமம் என்ன? ஆனா மனோவாவுக்கு சொல்றாரு, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல சொன்ன அந்த வார்த்தையில ஒரு நாமத்தை மனோவாவுக்கு வெளிப்படுத்தினார். அவர் கேட்கிறார், உன் நாமம் என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் நாமம் அதிசயம். அதிசயம். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அவர் அதிசயம். அதிசயமே, அதிசயமே, எங்களை நடத்துற அதிசயமே. கணவன்மார்கள், பிள்ளைகள் எல்லாம் உலகம், ஆசி, ஐஸ்வர்யம் கைவிட்டாலும் எங்களை இந்த வனாந்திர பாதையில ஆண்டவரே வானத்தை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு உடுக்க வேண்டிய உடைகளை கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு பாதரட்சைகளை கொடுத்து, எங்களை மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் தலைமுறைகளையும் நீர் நடத்தி வருகிற அதிசயமே, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை நடத்துறீங்களே, எங்க சபையை நடத்துறீங்களே, எங்க சகோதரிகளை நடத்துறீங்களே, எங்க தாய்மார்களை நடத்துறீங்களே, உம்முடைய நாமம் அதிசயம். உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே. You are the miracle God. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. அது மாத்திரமல்ல, காலையில பாஸ்டர் ஒரு வசனம் கொடுத்தாரு, நான் அது எழுதி வச்சிருந்தேன். அதுல அது டச் ஆச்சு. யாத்ராகம் 34 அது படிக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு 5, 6, 7 அவருடைய நாமத்தை குறித்து அவர் சொல்றாரு பாரு, என் நாமம்
அவர் இரக்கம் உள்ளவர். அப்ப நம்ம நிறைய பார்க்கிறோம். அதுல மனதுருக்கம் உள்ளவர், அப்படி நிறைய அவருடைய நாமங்கள் இருக்கிறது. அவரே சொல்றார், இது என்னுடைய நாமம் என்று சொல்ற. கடைசியா ஒரு நாமத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. 19:13. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 19:13. வஸ்திரத்தை தரித்திருந்தார். ஆமென். தேவனுடைய வார்த்தை. என்னைக்குன்னா வார்த்தையேன்னு சொல்லி துதிச்சிருக்கிறோமா? அதுக்கு முன்னால 12வது வசனத்துல அது பார்க்கிறோம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. கீழே பாருங்க, அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. பாத்தீங்களா ரகசியம்? நான் அதுதான் சொன்னேன், தேடி நம்ம பார்க்கணும் ஆண்டவர்கிட்ட. அவருக்கே அவராலே அவருக்கே அன்றி அப்படின்னா என்ன? அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் அந்த நாமம், வேற யாருக்கும் தெரியாதான். அந்த நாமம் எழுதப்பட்டிருந்தது. ஆனா அந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தினாரு. எவ்வளவு நல்ல தேவன் அவர் எவ்வளவு நல்ல தேவன். நீங்க எவ்வளவு 1000 நாமங்களை சொல்லி கூட துதிங்கம்மா. ஆனா எனக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் தெரியாத ஒரு நாமம் எனக்கு இருக்கிறது. ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க அப்படித்தானே இருக்கிறது. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம். அந்த நாமம் தான் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தில தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தவர் அவருடைய நாமத்தை அவர் சொல்லுகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது வரையிலும் வெளிப்படுத்தாத அந்த நாமத்தை இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல அவர் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த நாமம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதுதான் அவருடைய நாமம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது அதிசயமான நாமம். அது ஆலோசனை கொடுக்கிற நாமம். அது வல்லமையுள்ள நாமம். அது நித்தியமா இருக்கிற நாமம். அவருடைய நாமம் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தை அறிந்தவர்கள் பாக்கியவதிகள். நாம் பாக்கியவதிகள். அந்த வார்த்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவன் பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவ ஊற்றாய் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவ அப்பமாய் ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால இன்னும் அந்த நாமத்தை குறித்து அநேகம் அடங்கி இருக்கிறது. நேரம் இல்லை. இன்னும் வரப்போகிற நாட்களில் அந்த நாமத்தை குறித்து அநேக ரகசியங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த நாமம் அதுதான் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் 7:14 ஏசாயா 7:14. ஹல்லேலூயா. அந்த நாமம் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய நாமம் நம்மோடு இருக்கிறது, என்னோடு இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள வாசமாய் இருக்கிறது. என்னுடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி, என்னுடைய பாவங்களை நீக்கி, என்னுடைய வியாதிகளை நீக்கி, என்னுடைய கட்டுகளை உடைத்து எனக்குள்ள உருவாய் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை என்பதை இம்மானுவேல். ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை அனுப்ப விரும்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா.